ஒரே மேட்சில் எகிரிய ரன் ரேட் 411 ரன்கள். T20 வரலாற்றை புரட்டி போட்ட இந்திய அணி ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலும் நம்பர் 1 மேட்சாக மாறிய மிரட்டல் மேட்ச். அதாவது நடந்து வரும் உலகக்கோப்பை தொடர் என்பது பரபரப்பாக சென்று கொண்டிருக்கும் இதே நேரத்தில் நம்பவே முடியாத அதிசய சம்பவத்தை செய்திருக்கிறது இந்திய அணி. இந்தியா இலங்கை நாடுகளில் வைத்து நடைபெற்று வரும் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது குரூப் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது சூப்பர் 8 சுற்றுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூப்பர் 8 சுற்றுகளில் இருந்து அடுத்த சுற்றுக்கு எந்தெந்த அணிகள் செல்லப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு காரணம், இந்த சூப்பர் 8 சுற்றிலிருந்து இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் போன்ற 4 அணிகள் வெளியேறும் அபாயமும் இருந்து வருகிறது. அதிலும் நம்முடைய இந்திய அணியை பொறுத்தவரையில் சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் சூப்பர் 8 சுற்றில் தோற்றுவிட்ட போது அடுத்த சுற்றுக்கு இந்திய அணியால் தகுதி பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு காரணம், என்னதான் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி தோல்வியடைந்தாலும் கூட அடுத்தடுத்து இந்திய அணிக்கு இருக்கும் 2 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே போன்ற அணிகளை வீழ்த்தினாலே அடுத்த சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிடும் என்ற சூழலும் இருந்தது. ஆனால் ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதிய போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி அதிரடியாக விளையாடி 254 ரன்கள் வரை குவித்திருந்தது. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜிம்பாப்வே அணியை எளிதாகவும் வீழ்த்தியிருந்தது. ஆக வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த ஒரு ருத்ரதாண்டவ பேட்டிங் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியது. அதற்கு காரணம், இந்திய அணிக்கு இந்த சூப்பர் 8 சுற்றில் அடுத்து இருக்கும் 2 போட்டிகளில் ஜிம்பாப்வே அணியையும் வெஸ்ட் இண்டீஸ் அணியையும் வீழ்த்த வேண்டும். அப்படி பார்த்தால் ஜிம்பாப்வே அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிடும். ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் இப்போதைய உள்ள சூழலில் கொஞ்சம் கடினம்தான். ஏனென்றால் கடந்த போட்டியில் 254 ரன்கள் வரை எடுத்திருக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணி செம்மையான ஃபார்மில் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஃபார்மில் இருக்கும் ஒரு அணியை இந்திய அணி வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுவும் இந்த போட்டி இந்திய மைதானத்தில் வைத்துதான் நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது சொந்த மைதான அட்வான்டேஜை எடுத்தும் கூட இந்திய அணியால் இப்படிப்பட்ட ஃபார்மிலிருந்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்த முடியுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதாங்க. ஆகவே இந்த சூப்பர் 8 சுற்றை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு பல சிக்கல்கள் இருந்து வந்தது. ஆகவே அத்தனை சிக்கல்களிலிருந்தும் இந்திய அணி தப்பிக்க வேண்டுமென்றால் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அடுத்து நடைபெறும் இந்த போட்டியில் இந்திய அணி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் ரன் ரேட் விகிதத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது. இப்படி செய்துவிட்டால் ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி தோற்றாலும் கூட ஒரு சில வாய்ப்பு என்பது இந்திய அணிக்கு உருவாகிவிடும். ஆகவேதான் இந்திய அணி ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக மோதும் போட்டியில் அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு எதிரான இந்த சூப்பர் 8 சுற்று தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கும் போது இந்த போட்டிக்கான எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குமோ அந்தளவுக்கு இந்திய ரசிகர்களிடம் இந்த போட்டிக்கும் இருந்தது. அதற்கு காரணம், நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதை தாண்டி அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது. ஆக அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த போட்டியும் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி நல்ல வேளையாக இந்திய அணிக்கு டாஸ் விழுந்துவிட்டது. இதனால் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவு செய்தது. பொதுவாகவே அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த அணி அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய வேண்டியது அவசியமாகும். ஒருவேளை இந்த போட்டியில் மட்டும் ஜிம்பாப்வே அணி டாஸை வென்றிருந்தால் ஜிம்பாப்வே அணி பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்திருக்கும். நல்ல வேளையாக அப்படி ஏதும் நடக்காமல் இந்த போட்டியில் இந்திய அணி டாஸை வென்றதால் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் நம்ம இந்திய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் என்ன சொல்லி அனுப்புனாரோ தெரியலங்க. களமிறங்கிய ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் இந்த போட்டியில் கண்ணை மூடிக்கொண்டு சுத்துனாங்க. ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா, இசான் கிசானில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய ஹார்திக் பாண்டியா வரையிலும் இவர்கள் எதிர்கொண்ட ஒரு பந்தை கூட தடுப்பாட்டம் ஆடவில்லை. அதுவும் கடந்த போட்டிகளில் தொடர்ச்சியாக சொதப்பியிருந்த அபிஷேக் சர்மாவுக்கு இந்த போட்டியில்
வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்தது. ஆனாலும் இந்த போட்டியிலும் அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்படி கிடைத்த வாய்ப்பை அபிஷேக் சர்மா சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போட்டியில் வெறும் 29 பந்தில் சரியாக 100 ரன்களை எடுத்து இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார். அதாவது 29 பந்தில் சதம் அடித்து சாதனை படைத்திருந்தார் அபிஷேக் சர்மா. இவரை தொடர்ந்து நம்முடைய சிவம் தூபேவும் வெறும் 25 பந்தில் 89 ரன்கள் வரை குவித்திருந்தார். மற்றபடி இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா என இவர்களும் ஓரளவுக்கு நல்ல ரன்களை குவிக்க, இதனால் 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 412 ரன்கள் என்ற உலக சாதனை ரன் குவிப்பை செய்திருந்தது. வழக்கமாக T20 கிரிக்கெட் போட்டிகளில் சாதாரணமாக ஒரு அணி 200 ரன்களை தொட்டால் கூட அது உலக சாதனையாக பார்க்கப்படும். அப்படி இருக்கும்போது 200 ரன்களுக்கு டபுளாக அப்படியே 400 ரன்களுக்கு மேல் குவித்து இந்திய அணி இந்த போட்டியில் மிகப்பெரிய உலக சாதனையை அசால்ட்டாக செய்திருந்தது. இந்த அளவுக்கான பேட்டிங்கில் ஒரு கால்வாசியை கடந்த போட்டியில் வெளிப்படுத்தி இருந்தாலே சவுத் ஆப்பிரிக்க அணியை இந்திய அணி எளிதாக வீழ்த்தியிருக்கும். ஆனால் கடந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிராக இந்திய பேட்ஸ்மேன்கள் மொத்தமாக சொதப்பியதால் இந்திய அணி தோல்வியடைய வேண்டிய சூழல் உருவானது. அதுவும் அதிக ரன் ரேட் வித்தியாசத்திலும் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிராக இந்திய அணி தோல்வியடைந்ததால் புள்ளிப்பட்டியலில் ரன் ரேட்டிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தது இந்திய அணி. ஆனாலும் அந்த ஒரு ரன் ரேட் இழப்பை சரிகட்டும் விதமாகவும் இன்னும் கூடுதலாக இந்திய அணிக்கு ரன் ரேட் கிடைப்பது போலமாகவும் இந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருப்பது என்பது இந்திய ரசிகர்களுக்கு ஆறுதலாகவே இருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் 412 ரன்கள் என்ற இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய ஜிம்பாப்வே அணியை வெறும் 92 ரன்களில் சுருட்டி இந்திய அணி 300க்கும் அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. இதன் காரணமாக இந்திய அணியின் ரன் ரேட் என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தாறுமாறாக எகிரியுள்ளது. அதுவும் இதற்கு முன்பு -4 அளவில் ரன் ரேட்டில் இருந்த இந்திய அணி இப்போது +3 அளவுக்கு ரன் ரேட்டில் எகிரியுள்ளது. ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறியிருக்கிறது. ஆனாலும் கூட வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடியை காட்டியிருந்தது இந்திய அணி. ஆக இதே போல அதிரடியை அதிகாரப்பூர்வ போட்டியிலும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக வெளிப்படுத்தி இதே அளவுக்கான ரன் ரேட்டை இந்திய அணி வென்றுவிடும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதுவும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்திய அணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றால் மட்டும்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி களமிறங்கும் போது இந்திய அணியும் செம்மையான ஃபார்மில் களமிறங்கும். அதே போல் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் ஒரு பதட்டம் என்பது இயற்கையாகவே உருவாகியிருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு உருவாகியிருக்கும் அந்த ஒரு பதட்டத்தை அப்படியே மெயின்டைன் செய்து அந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டியில் இதே போல அதிரடியாக விளையாடி அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்பதை பற்றியும், குறிப்பாக இந்திய அணி சொந்த மைதானத்தில் விளையாடுவதால் இப்படி ஒரு வெற்றி எளிதான முறையில் சாத்தியம்தானா என்பதை பற்றியும், அதே போல அதற்கு பிறகு நடைபெற இருக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.